இந்த தூக்கணாங்குருவி வந்து பார்த்திங்கனாக்கா ஊருக்கு ஒதுக்குப்புறம் யார் கண்ணுக்கும் தென்படாமல் மரத்தின் கீழே தான் கூடு கட்டும். அந்த கூடு அதை சுற்றி விலை மதிப்பற்ற சில பொருள்கள் பூமிக்கு அடியில் இருக்கும். அந்த இடத்துல தான் இது தூக்கணாங்குருவி கூடு கட்டும். இதுதான் ரகசியம். அது புதையலாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் தூக்கணாங்குருவிக்கு இவ்வளோ ரகசியம் ஒளிந்திருக்கிறது. பிரமிப்பாக இருக்கும் அனைவருக்கும். மற்ற பறவைகள் இனம் போன்று இது வாழ்க்கையின் இனம் இருக்காது. இதனுடைய வாழ்க்கையின் வழிமுறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி. உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இன்றைய தினம் நாம் சொல்லப்படுவது தூக்கணாங்குருவி. அதை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தூக்கணாங்குருவி வந்து பார்த்திங்கனாக்கா அது பார்த்திங்கனாக்கா சிம்பிளாக இருக்கும். குருவி இல்லைங்களா, குருவின்னா அப்படி தானே இருக்கும். ஆனால் அது மனிதர்கள் வாழும் இடத்தில் கிட்டையே அண்டி இருக்காது. வழக்கமான சிட்டுக்குருவிலாம் வீட்டில் அண்டி இருக்கும். இப்போ சிட்டுக்குருவிங்கிற அந்த இதுவே இதாகிட்டு இந்த நிறைய இந்த டவர்லாம் வந்ததுக்கப்புறம் அதனால் அந்த ரேஷோ போகுது இல்லைங்களா, அது மூலயமா சிட்டுக்குருவிங்கிற இனமே கிட்டத்தட்ட இல்லை. ஆனால் தூக்கணாங்குருவி இருக்குது. இது எங்கு வசிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு ஒதுக்குப்புறம் மக்களுடைய கண் பார்வையில் தெரியப்படாத இடம் ஒதுக்குப்புறம் அதே நேரத்தில் கூடு கட்டும். அந்த கூடும் வித்தியாசமாக இருக்கும். அதனுடைய இந்த கைவினை பொருள்கள் செய்வார்கள் என்று பாருங்கள், அது மாதிரி அவ்வளோ பிரமாதமாக நேர்த்தியாக அது வலையை பின்னி வச்சுருக்கும். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதனுடைய கூடுனுடைய அமைப்பு. ரொம்ப கஷ்டப்பட்டு கூடு கட்டும். அதில் ரகசியம் இருக்குது. அது இருக்கிற இடம் அது ஊருக்கு ஒதுக்குப்புறம் யார் கண்ணுக்கும் தென்படாமல் ஒரு மரத்தின் கீழே தான் கூடு கட்டும். அந்த கூடு அதை சுற்றி ஒரு 10-20 மீட்டர் சுற்றி விலை மதிப்பற்ற சில பொருள்கள் பூமிக்கு அடியில் இருக்கும். அந்த இடத்துல தான் இது தூக்கணாங்குருவி கூடு கட்டும். இதுதான் ரகசியம். அது புதையலாகவும் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு அபார சக்தி தூக்கணாங்குருவியிடம் உள்ளன. ஆமாம், தூக்கணாங்குருவிங்கிறது சில பறவைகளுக்கெல்லாம் கனெக்டிவிட்டி, மனிதரோட வாழ்க்கையோட கனெக்டிவிட்டி நான் சொல்லியிருப்பேன் நிறைய இடத்துல. சில தகவல் இந்த தூக்கணாங்குருவி பற்றி நான் சொல்லலை. சொல்கிறதுக்கு முன்னாடி யோசித்தேன் சொல்லலாமா வேண்டாமான்னு. சொல்லுவோம். நல்ல விஷயங்கள் தானே. நாம் நல்ல விஷயங்கள் சொல்லி கொண்டு தானே வரைக்கும். ஆமாம், அந்த தூக்கணாங்குருவி வலை பின்னுறதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுக்குள்ளே என்ன சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது. அது விடுங்க. மற்ற பறவைகள் இனம் போன்று இது வாழ்க்கையின் இனம் இருக்காது. இதனுடைய வாழ்க்கையின் வழிமுறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த சப்ஜெக்ட் என்னன்னாக்கா, இந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டுற இடத்துல ஒரு 10-20 மீட்ரு சுற்றளவு சுற்றியாட்டு பூமிக்கு அடியில் மிக விலை உயர்ந்த பொருட்கள், அது எது வேணாலும் இருக்கலாம், தாதுக்கள் கூட இருக்கலாம், புதையலாகவும் இருக்கலாம். எல்லாமே விலை உயர்ந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அது புதையல் தானே. என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல தான் அது கூடு கட்டும். ஏன்னா அந்த இடத்துல யாரும் ஆள் நடமாட்டம் இருக்காது பாருங்கள். அப்படி ஆள் நடமாட்டம் அந்த பக்கம் வந்து போகிறாங்க அப்படி தெரிஞ்சுனாக்கா மாற்றிடும். அந்த இடத்துல அது இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்லி அது மாதிரி இருக்காது. ரொம்ப உயரத்தில் கட்டும். ரொம்ப கீழே இறங்கி கட்டிச்சுன்னா அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் இல்லை, கை கட்டுற தூரம் இருக்காது, கை கட்டாத தூரம் அது மரத்தில் தான் இருக்கும். மிகவும் ரொம்ப உயரமும் போகாது, ஓரளவுக்கு ஒரு 10-15 அடி. ஸோ அதனால் தூக்கணாங்குருவிக்கு இவ்வளோ ரகசியம் ஒளிந்திருக்கிறது. பிரமிப்பாக இருக்கும் அனைவருக்கும். கண்டிப்பாக இந்த தகவல் கேட்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும். அதுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உடனே தூக்கணாங்குருவியை தேடிட்டு போகாதீங்க. நான் தான் சொன்னேன், மனித நடமாட்டம் இருந்தனாவே அது விலைக்கு ஓடி போயிடும். ஆராய்ச்சிக்கு இது பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல்கள் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.